வேதவசனம் சொல்லுகிறது, நாம் திருப்தியில நிறைந்திருக்கும் பொழுது நிறைய சேலஞ்ச் வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் திருப்தியில நிறைந்திருக்கும் பொழுது, நாம் கிறிஸ்துக்குள்ள திருப்தியில நிறைந்திருக்கும் பொழுது அநேகமான சோதனைகள் சேலஞ்ச் வரும். பிரசங்கில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. அவன் சோத்திரம் உபத்திரம் கண்ணிகள் எல்லாம் பெருகுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரசங்கில சொல்லப்படுகிறது போல அநேகமான சேலஞ்ச் வருமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சொல்லணும் பாருங்க, ஆமை சோத்திரம் மத்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, ஆமை சோத்திரம் நான் கிறிஸ்துவுக்குள்ளேயோ பரலோக ராஜ்யத்துக்குடைய காரியத்தை நான் முதலாவது நாடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திருப்தி கர்த்தரிடத்திலிருந்து வந்ததென்றோ நான் அவரையே நம்புவேன் என்று சொல்லுகிற உறுதி உன்னிடத்தில் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த திருப்தியில் இருக்கிற குறைவினால தான் நமக்கு இன்னல்களும் நெருக்கங்களும் பாடுகளும் சஞ்சலப்பும் பெருகிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கிறிஸ்துவை கொண்டிருக்கிற அந்த சமாரிய ஸ்திரியை போல, ஆமை சோத்திரம் கர்த்தர் என்னில் வந்த ஸ்திரீ கர்த்தரை நம்பினது போல நீ கர்த்தர் மேல ஆமை நம்பிக்கை வைத்து அவரையே ஆமை சோத்திரம் திருப்தியாய் கொண்டிருப்பேன்னு சொன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. சகல ரோகங்களும் சகல நிந்தைகளும் சகல அவமானங்களும் உன்னை விட்டு மாறி போகும்.